Hi guys, welcome to Tamil Skills channel. Okay friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் சரிங்களா. ஸோ ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் இவங்க நம்ம இப்போ ரிசல்ட் ஓகேங்களா, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்சருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே கைஸ், இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக எக்ஸாம் எழுதியிருக்கிறோம். இப்போது இதை அவங்க ஆன்சர் கீ லான்ச் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த டைமில் ஒரு டவுட் வரும், என்னென்னா அவங்க நார்மலைஸ்டு மார்க் பண்ணுவாங்க அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நார்மலைஸ்டு மார்க் பார்ட் ஏக்கு மட்டும் பண்ணுவாங்களா, பார்ட் பிக்கு மட்டும் பண்ணுவாங்களா, இல்லை ரெண்டுக்குமே சேர்த்து பண்ணுவாங்களா? ஸோ இது ஒரு நல்ல டவுட், ஆனால் இப்போ எல்லாருக்குமே வந்திருக்கும். இப்போ கேட்டிங்கன்னா பார்ட் ஏ காமன் சரிங்களா, அதாவது ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின்ஸ் அது எல்லாருக்குமே காமன். ஸோ அதுக்கு நார்மலைஸ் மார்க் பண்ணாங்கன்னா காமன் ஆயிரும், எல்லாருக்குமே ஒரு நார்மல் ஸ்டேஜ் ஆயிரும் சரிங்களா. ஆனால் பார்ட் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சரிங்களா, பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்ஆர் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டு, அப்புறம் ஈச் ட்ரேட் ஹேவ் டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் ஓகேங்களா. ஸோ இது என்னென்னா நம்ம கேட்டிருக்க அதே டவுட், நமக்குள்ள அதே டவுட் ஒருத்தர் அந்த ட்விட்டரில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு சரிங்களா. யாருக்குன்னா ஆர்ஆர்பி கொல்கத்தாவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அதாவது 5 மணி நேரத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது என்ன கமெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, நார்மலிஸ்ட் மார்க் பார்ட் பிக்கு ட்ரேட் வைஸுக்கு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது பார்ட் பிக்கு நார்மலிஸ்ட் மார்க் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவங்களும் அஃபிஷியலாக அவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட் பிக்கு நார்மலைஸ்ட் மார்க் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கைஸ், இதுதான் ஆர்ஆர்பி கொல்கத்தா அவங்களுடைய அஃபிஷியல். ஸோ ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் பி சரிங்களா. ஸோ பார்ட் பிக்கு நார்மலைஸ்ட் மார்க் கிடையாது, பார்ட் பிக்கு குவாலிஃபைங் நேச்சர் ஒன்லி. ஸோ நார்மலைஸ்ட் மார்க் பார்ட் பி கிடையாது, நோ நார்மலைசேஷன் மார்க் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதிலே தெரிஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் பி நம்ம எல்லாரும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்ட் ஏக்கு தான் அவங்க பண்ணுற எல்லா டிஃபிகல்ட்டி லெவல்ஸும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ ஒன்லி சரிங்களா. ஸோ பார்ட் ஏ தான் அவங்க நார்மலைஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கோர் கார்ட்லேயும் அதை தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் ஆக்சுவலாக இந்த மார்க் இப்போ வர ரிசல்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. ஸோ பார்ட் பியை வச்சு உங்களுக்கு சிபிஏடி அதுக்கு மூவ் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ இதில் வர மார்க் வச்சு உங்களுக்கு சிபிஏடி மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்ட் ஏ நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ சிபிஏடியில் வாங்குற மார்க் 30% கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் ஏல வாங்குற மார்க், அதாவது சிபிடி 2 இப்போ இருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வாங்குற மார்க் 70% கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 100%க்கு என்ன மார்க் வருதோ அதுதான் உங்களுடைய ஸ்கோர் கார்டு சரிங்களா. ஸோ அதாவது ஃபைனல் கட் ஆஃப். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டவுட் வேறு ஒன்றும் இல்லை, பார்ட் பிக்கு நார்மலிஸ்ட் மார்க் உண்டா கிடையாது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது டவுட் தான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.